மதுரையில் ஒவ்வொரு தெருவுக்கும் ஒரு பெருமை உள்ளது போல் நெசவு தொழிலாளர்களுக்கென்று ஒரு பெருமை உள்ளது. அப்படி தொழிலாளர்களுக்கென்று ஒரு தெரு உள்ளது. அதுவே இந்த கைத்தறி நகர். நெசவு தொழிலாளர்களின் வாழ்க்கை முறையினை பற்றி இக்குறும்படத்தில் காண்போம். எங்களுக்கு ஆரம்பத்திலிருந்து இதே தொழில் தான், வேறு தொழில் எங்களுக்கு தெரியாது. முந்தி நல்ல தொழில் போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் டல்லாக போகுது. ஏன்னா அந்த மிஷின் தறி வந்துடுச்சு. அந்த மிஷின் தறியில் நாங்கள் ஒரு சேலை 3 நாளைக்கு நெஞ்ச 2 நாளைக்கு நெய்வோம். அவங்க வீட்டிலே உட்காந்து பிரச்சனை இல்லை. அவ்வளோதான் வயசாக நம்மளோட முடிஞ்சிருது இந்த தொழில். அதனால் பிள்ளைங்கள்லாம் அவனுக்கு தெரியாது. தான் நெய்கிறேன். என் பேர் குமரன். ஒரு சேலை நெய்கிறதுக்கு 1.5 நாள் ஆகும். ஒரு 6 கஜம் நெய்கிறதுக்கு மொத்தம் 10 சேலை 20 நாள் ஆகும். ஒரு ஆள் பார்க்குறதுக்கு 2 பேர் பார்த்தோம்னா நூலில் சுற்றிக்கிட்டு 15 நாள் ஆகும். புருஷன் முன்னாடி சேர்ந்து பார்க்கணும், 15 நாள் ஆகும். எங்களுக்கு இப்போ இந்த எங்களோட இந்த வேலை முடிஞ்சிருது. எங்கள் பிள்ளைகள்லாம் நெசவு என்னன்னு தெரியாது. பூரா பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு அப்படி படிச்சுட்டு வெளியே போயிடுறாங்க பிள்ளைகள் பூரா. இந்த மிஷின் வந்தனால எங்களுக்கு கூலியும் தர்றதில்ல சரியாக. ஓனர்கள் ஏற்றுனோம்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி 500 ரூபா ஏற்றுறாங்க. அதுலேயும் கூலி மட்டும்தான், போனஸ் உயர்வுலாம் கிடையாது. கூலி மட்டும் 500 ரூபா ஏற்றுறாங்க. அதனால் எங்களுக்கு ரொம்ப அடிதான். மிஷின் வந்தனால ரொம்ப எவ்வளோ இது இருக்கோ அவ்வளோ மோசமாக எங்கள் தொழில் போகுது. ஆனால் எங்கள் ரகம் எடுத்தோம்னா, அந்த மிஷின் ரகம் எடுத்தோம்னா இன்னும் ஒரே மாதிரி தான் சேலை காட்டுது. ஆனால் அது உங்களுக்கு சேலை நாளடியில் அது கிழிஞ்சிடும். இப்போ கட்டிட்டு உட்காந்திங்கன்னா சர்ன்னு அது போயிடும். இது போகாது. இது நாங்கள் கையில் தான் நெய்கிறோம். அது மிஷின் தேடி அது மிஷினில் போட்டு உட்காந்திங்கன்னா சர்ன்னு பின்னாடி போய் உங்களுக்கே தெரியாது அந்த கிளியிறது. ஆனால் எடுத்தோம்னா 2 சேலை ஒரே மாதிரி தான் இருக்கும். அது ஏஜென்ட்டுக்கே தெரிய மாட்டேங்குது. ஓனர் அவங்க பம்பாயில் வாங்குறவங்களுக்கு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இவங்க 2 சேலை, எங்கள் சேலை 10 சேலைன்னா அவங்க சேலை 2-3 சேலை ஊடால சேர்த்து விற்றுறாங்க ஓனருக்கு. ஆனால் அவங்களுக்கு 4 நாள் அவங்க அறுக்குறாங்க. இதே பாவு தான், 10 சேலை தான். அவங்க 4 நாளைக்கு பாவு அறுத்துறாங்க. எங்களால் அறுக்க முடியாது. அதனால எங்களுக்கு ரொம்ப அடி. இப்போ வயசு 63 ஆயிடுச்சு. உன் பேர்? எஸ்கே பாஸ்கரன். எத்தனை வருஷமா தொழில்? 40, 60, 7வதுனா 5-11 வருஷம் 50 வருஷம். இப்போ இந்த தொழில் ரொம்ப கீழ்நிலையில் போகிறத பற்றி என்ன நினைக்கிறீங்க? போலியான கூலி இல்லை. கூலி விலைவாசிலாம் ஜாஸ்தி இல்லை. இது இப்போ நம்ம 6000த்துக்கு வேலை பண்ணோம்னா 1500 ரூபா தனியாக போயிடுது. 4500 ரூபா போயிடுது. ஒரு நாளைக்கு 150 ரூபா போயிடுது. அது எப்படிங்க பார்த்தா அதான் சிக்கிறேன். அது நம்ம 8 மணி நேரம் வேலை பார்க்குறோம், 12 மணி நேரம் 13 மணி நேரம் வேலை பார்த்தா அந்த காசு கிடைக்கும். 50 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இப்போ ஒரு சேலை நெய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அந்த சேலை நெஞ்சு முடிக்கும் 6 கஜம்னா 2 நாள் ஆகும். 9 கஜம் 3 நாள் ஆகும். மழை நேரத்துலலாம் தைக்க முடியுமா? அப்போ எல்லாம் எப்படி வருமானம் பார்ப்பீங்க? வெயில் காலத்தில் கிட்டத்தட்ட 25 வருஷமாக அந்த கைத்தறி வேலை பார்க்குறேன். முதல்ல நல்லா கூலிகள் நல்லா இருந்துச்சுனால நம்ம இந்த தொழிலே கண்டினியூ பண்ணோம். இப்போ 40 நாள் கூட ரொம்ப என்ன சொல்கிறது, வறுமை அதாவது நோக்கி கீழே தான் இறங்கிட்டு தவிர மேலே நோக்கி போக மாட்டேங்குது எங்கள் தொழில். முன்னாடி மாதிரி இல்லை.
தொழில் ரொம்ப மலிஞ்சிச்சு. அதனால் எல்லாம் கஷ்டப்பட தான் படுறோம். இப்போ வந்து ஒன்றும் அவ்வளவா என்ன சொல்கிறது, ரொம்ப பேர் விருப்பம் இல்லாமல் இருக்காங்க. கல்யாணம் போனவங்க கூட தைநேரங்களாம் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரிலாம் ஆகிப்போச்சு. கைத்தறி ரொம்ப என்ன சொல்கிறது, இதுக்கெல்லாம் வந்து விவசாயிக்கு அப்புறம் இதுதான் நமக்கு 2வது விவசாயம் அடுத்து நமக்கு கைத்தறி துணி தான். இப்போ அந்த இதே இல்லை, மரியாதைன்றதே அவங்க இல்லை. இப்போ ஒரு சேலை நெய்ய எத்தனை நாள் ஆகும்? ஒரு சேலை நெய்கிறது வந்து ஒரு நம்ம கணக்கு தான். நெய்யலாம் 2 நாள் நெய்யலாம், 3 நாள் நெய்யலாம். ஒருத்தவங்க ஒரு நாளைக்கு கூட உட்காந்து அடிக்கணும், கஷ்டப்படணும். சும்மா இல்லை. அது வந்து கருது எடுக்கிறது அதெல்லாம் வெயில நின்று பாவம் குனிஞ்சிருந்து அடுக்கிறாங்க. இது வந்து அதே மாதிரி தான். ஆனால் நம்ம நிழல்ல இருக்கோம். ஆனால் அது வந்து இழுக்கணும். நீங்களே பாருங்க, நாங்கள் நெய்கிறத பாருங்க, கால் கை எல்லாமே வேலை செய்யும். வேலை செய்யும். ஒவ்வொரு நாளாக நின்று போயிட்டு வந்து ஒரு நூலாக போய் இதாக இப்படி உட்காந்து ஒரு நூலாக வந்து இதுதான் நம்ம உற்பத்தி பண்ணணும். இதை விட இன்னும் ஒரு பெரிய நிறையா இருந்துச்சு. ஸோ அது வந்து பொருளாதாரம் கம்மியாக அதை போடலை, இன்னும் விலை கூடாது. இதுக்கே நம்ம மரியாதை. அதுக்கு நம்ம கடன் வாங்கணும், இங்கே வேற செலவாகணும், இதில் வேற செலவு பண்ணி அதை போட முடியலைன்னாலும் நம்ம இதிலே நினைக்கணும். கஷ்டம். எனக்கு மேலே போய் எடுத்துகிட்டு போய் 4 பேர் பார்த்து இது நல்லதுதான், ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ரொம்ப பேர் வந்து இதை விட்டுட்டாங்க. கையில் பூரா மிஷின் கருத்தே போயிட்டே இருக்கு. கைத்தறிக்கு வேலையே இல்லை. அந்த மாதிரி தான் விவசாயம் கையில் பார்க்கறது மிஷினை பார்க்குற மாதிரி தான். எல்லாமே மிஷின்லேயே ஓட்டுறாங்க. கைத்தறிக்கு மதிப்பே இல்லை. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷம் நல்ல மதிப்பு இருந்துச்சு. இப்போ அந்த 20 வருஷத்துக்கு நாங்கள் பின்வாங்கி போயிட்டோம். தறித்தொழில் விட்டு போகிற தொழில் இல்லை, கை விடப்பட்ட தொழில். இது குறைந்து கொண்டே போயிட்டுருக்கு. ஆனால் இன்னும் முழுசாக முடிச்சிடலை. ஒரு தொழில் உயிரோடு இருக்கணும்னா அதுக்கு பக்கத்தில் நிற்கணும் மக்கள். இது எங்களோட மரபு, எங்களோட அடையாளம். இதை பாதுகாப்பது ஒரு பொறுப்பு மட்டும் இல்லை, ஒரு கடமை.